ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாட்டுக்கோழியில் ஒரு சூப்பரான வறுவல் தான் பார்க்க போகிறோம். மிளகெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வாங்கியாச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன், கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நாட்டுக்கோழிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தாளித்து விடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை எடுத்து வச்சு மூடி போட்டுருங்க. நான் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வாங்குகிற கறிக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. இது 4 விசில் விட்டு நல்லா வெந்து வந்திருந்தது. இப்போ குக்கர் மூடி போட்டாச்சு, வெயிட் போட்டாச்சு. 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்தாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சாச்சு. நம்ம இப்போது தாளித்து விடலாம். நம்ம இரும்பு கடாயில் செய்யும்பொழுது அதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இரும்பு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெயில் தான் நான் இதை வறுவல் செய்ய போகிறேன். பாருங்கள், குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி நல்லாவே வெந்து வந்திருந்தது. 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான பொருள் எல்லாம் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது ஆயில் ஹீட் ஆனதும் சோம்பு கொஞ்சமாக போட்டு தாளிச்சுக்கோங்க. நான் நார்மல் சைஸ் 2 பெரிய வெங்காயமும் 4 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். சோம்பு பொரிஞ்சோன்னே நம்ம இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிக்கன், மட்டன் வறுவல்லாம் இரும்பு கடாயில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் இன்னும் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கறிவேப்பிலை கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இப்போது நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கோங்க. 1 கிலோ கறிக்கு 2 தக்காளி, சின்ன தக்காளி. நம்ம ஆல்ரெடி கறி வேகும் பொழுதும் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கோம். இப்போவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கல்லுப்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதங்கி வரதுக்காக நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு பிறகு பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழியை அந்த தண்ணியோடு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் இப்போ நல்லா வெந்து சுண்டி வரணும், தொக்கு பதத்துக்கு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போயும் 1 ஸ்பூன். இது வீட்டிலே அரைச்ச கறி மசாலா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வரமிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பெப்பரும் ஆட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் காரம் சாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி வறுவல். இப்போ தட்டு போட்டு மூடிட்டு அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஃபுல்லாக இப்போது ட்ரை ஆகணும். அந்த தண்ணி ஃபுல்லாக வெந்து வரும்பொழுது தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா பொருட்கள்லாம் அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கி டேஸ்ட்டு நல்லா வரும். தண்ணி ஃபுல்லாக இப்போ சுண்டுற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா கடாய் ஹீட்டுக்கே இருக்கிற தண்ணியும் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த இரும்பு கடாயில் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நாட்டுக்கோழி வாங்கினா வெறும் ரசம் மட்டும் இருந்தால் போதும். இந்த நாட்டுக்கோழி வறுவலுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம் நாட்டுக்கோழி வறுவலை. கறி ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம இந்த கடாயில் சாதம் போட்டு பிரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.